அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நம் வீட்டின் பின்புறத்தில் என்னென்ன மரங்களை வைக்கக்கூடாது, நம் வீட்டின் பின்புறத்தில் என்னென்ன மரங்களை வைக்கலாம் என்று இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அதனால் என்னென்ன பயன்கள் நமக்கு உருவாகும் என்பதை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நாம் நிம்மதியாக இளைப்பாற ஒரு இடம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்றால் அது நம் வீடு மட்டுமே. சொந்த பந்தங்கள், குடும்பத்தினர் என்ற அனைவராலும் நிரப்பப்பட்டு அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நம் வீடு. பல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அமைதியை தரும் கூடிய இடமாக நம் வீடு விளங்குகிறது. அப்படி அழகாக இருக்கக்கூடிய நம் வீட்டின் பின்புறத்தில் வைக்க வேண்டிய மரம் என்ன என்பதை மட்டும் வைக்கக்கூடாத மரங்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த காணொளியில் காணலாம். நீங்கள் ஒரு இடத்தில், அதாவது உங்கள் நிலத்தில் வீடு கட்டுவது என்று முன்னால் முடிவு செய்திருந்தால் வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே வீடு கட்டுவதற்கான வரைபடத்தை தயார் செய்து விடுங்கள். வீட்டின் பின்புறத்தில் காலம் காலமாக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்த மனையடி சாஸ்திரங்கள் முழுமையாக பார்த்துவிட்டு அதற்கு ஏற்றாறு போல ஒரு அழகான விருட்சங்களை அங்கு நாம் வளர்க்க வேண்டும். பொதுவாக நாம் கூறுவது கடவுள் தெய்வீக மூலிகையாக கருதப்படும் அழகான துளசி செடியை வீட்டின் முன்புற தோற்றத்தில் கிழக்கு முகம் பார்த்தபடி ஒரு அழகான மாடம் வைத்து தினமும் விளக்கு ஏற்றி அதனை தினமும் குடும்பத்துடன் வழிபாடு செய்து வர வேண்டும். இதுபோல நாம் வளர்க்கும் ஒவ்வொரு மரங்களும் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஆகும். நமக்கு எல்லா மரங்களும் வைக்க பிடித்திருந்தால் கூட அது நம் வீட்டின் தோட்டப்பகுதியில் மட்டுமே அந்த மரச்செடிகளை நாம் நட்டு வைக்க வேண்டும். அழகான விருட்சங்களை மட்டுமே வீட்டின் பின்புறத்தில் நாம் வைக்க வேண்டும். பொதுவாக வீட்டை சுற்றி நாம் அழகாக இருக்கும் வகையில் எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம், மாதுளை மற்றும் கொளிஞ்சி, மாமரம் போன்ற செடிகளை நாம் அழகுக்காக வைப்போம். இது நம் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் அந்த வழியாக செல்பவர்களுக்கு ஒரு அழகாக தோற்றமளிக்கும். அந்த அழகானவையாக அவர்கள் கூறுவதே நமக்கு ஒரு கண்திருஷ்டியாக அமையும். இது போன்ற அந்த கண்திருஷ்டி மரங்கள் மேலே உள்ளதை போன்று சப்போட்டா, மாதுளை, கொளிஞ்சி, மாமரம் போன்ற செடிகளை வீட்டின் பின்புறத்தில் வைக்க வேண்டாம். வேண்டுமென்றால் குபேர மூலையில் உங்களுக்கு செல்வம் அதிகம் வர அதிக அளவு உயரம் வளரக்கூடிய தென்னை மரம் போன்றவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கு நட்டு வைக்கலாம். நம் பக்கத்தில் இருப்பவர்கள் வீட்டின் முன்பகுதியில் முருங்கை மரமும் மாதுளை செடியும் வைத்திருந்தது நல்லது என்று கூறுவார்கள். அப்படி முருங்கை மரமும் மாதுளையும் வீட்டின் முன்பகுதியில் வைத்தால் அந்த வீட்டில் வளரும் குடும்பத்தினருக்கு உடல் நோய்கள் அடிக்கடி உண்டாகும். பெரும் மருத்துவ செலவு அதிகமாகும். அந்த குடும்பத்தினர் வாழ்க்கை நரகமாகிவிடும். எனவே முன்பகுதியில் முருங்கை, மாதுளை போன்ற செடிகளை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வீட்டின் பின்புறத்தில் முருங்கை மரத்தை வைக்கலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் பொதுவாக காலச்சூழலுக்கு, சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றவாறு சித்திரை மாதம் வரும்போது முருங்கை மரத்தில் அளவுக்கு அதிகமாக கம்பளி பூச்சிகள் தோன்றும். எனவே இவை வீட்டின் பின்புறத்தில் முருங்கை மரம் நாம் வைக்கும்போது இந்த பூச்சிகள் நம்மை தொல்லை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் கூறியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி நல்ல ஒரு விருட்சங்களை வீட்டின் சுற்றுப்புறத்தில் அமைக்க வேண்டும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.